தி டிபேட் வலையொலியில் நடந்த சமீபத்திய விவாதம் சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன், ரெட்பிக்ஸ் ஊடக நிறுவனர் மற்றும் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் பெலிக்ஸிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். செங்கோட்டின் மீது ஊழல் வழக்கே இல்லைங்கிறார். 2001 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டின் மீது வழக்கு இருக்கிறது. ஆதாரம் வேணுமா? கூப்பா கிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்கா கனகவல்லி, அக்கால் மகள் வானவரம்மன், மைத்துனர் சிட்டிபாபு, உறவினர்கள் பழனியப்பன், ராஜமுத்து, இருளாண்டி, காத்தான், மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் ஊழல் குற்றவாளிகள். இதனைத் தொடர்ந்து சாட்டை அடித்த அடிகள் தாவேகாவை அடிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள் என கெஞ்சியது இணையத்தில் பரவி பேசுபொருளாகி உள்ளது. ரொம்ப வன்முறையாளராக இருக்கீங்க நீங்க. குழந்தைகள் தப்பு போனா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணணும், போட்டு அடிக்கூடாது. போட்டு அடின்னு அடிச்சிக்கிறீங்களே, அவன் வேற மாதிரி ஆயிடுவான். விவாதத்தின் தொடக்கத்திலேயே சாட்டை துரைமுருகன் ஒரு நேரடி தாக்குதலை தொடுத்தார். விஜயின் அரசியல் ஐடியாலஜி என்ன என்பதுதான் அவரது பிரதான கேள்வியாக இருந்தது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது ஒரு திருக்குறளே தவிர அது ஒரு அரசியல் கட்சியின் முழுமையான கொள்கையாக முடியாது என்று வாதிட்டார். மேலும் திராவிடமா, தமிழ் தேசியமா அல்லது இரண்டையும் கலந்த கலவையா என்பதை தெளிவுபடுத்தாமல் விஜய் மௌனம் காப்பதையும் அதற்கு பெலிக்ஸ் சரியான நேரத்தில் வெளிப்படும் என மழுப்பியதையும் சாட்டை துரைமுருகன் கடுமையாக சாடினார். ரோடு மோசமாக இருக்கும் போது நடுவில் நிற்காதீர்கள், ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்கள் என்று அவர் கூறியது பெலிக்ஸை நிலைகுலைய செய்தது. அதோடு திரைப்படங்களில் விஜய் பேசும் வசனங்களையும் நிஜ அரசியலையும் ஒப்பிட்டு சாட்டை துரைமுருகன் பேசியது விவாதத்தின் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. கத்தி, பைரவா, பிகில் போன்ற படங்களில் 200 கேமராக்களுக்கு முன்னால் நின்று அனல் பறக்க பேசும் விஜய் நிஜத்தில் ஒரு பத்திரிகையாளரை கூட சந்திக்க தயங்குவது ஏன் என்று கேட்டார். மேலும் கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது வராத விஜய் வேறு எப்போது வெளியே வருவார் என்ற கேள்வியின் மூலம் விஜயின் மௌன அரசியலை அவர் தோலுரிக்க காட்டியிருக்கிறார். மேலும் விஜய் அறிவித்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற அறிவிப்பை சாட்டை துரைமுருகன் ஒரு நகைச்சுவை போல மாற்றினார். காவலன் படத்தில் வடிவேலு ஒரு போர்டை பிடித்துக்கொண்டு அழுவதைப் போல விஜய் அதிகாரத்திற்காக காத்திருப்பதாகவும், ஆனால் இதுவரை எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியும் அவரை சீண்டவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பிடல் பெலிக்ஸை பெரும் சங்கடத்திற்கு உள்ளாக்கியது. விஜய் தனது உரைகளில் காமராஜர், அண்ணா, பெரியார் ஆகியோரை தனது வழிகாட்டிகளாக குறிப்பிடுகிறார். ஆனால் அதே சமயம் திமுகவை தீய சக்தி என்கிறார். திமுக தீய சக்தி என்றால் அண்ணாவும் கருணாநிதியும் எப்படி உங்களுக்கு வழிகாட்டிகள் என்று சாட்டை கேட்ட குறுக்கு கேள்விக்கு பெலிக்ஸால் தர்க்க ரீதியான பதிலை சொல்ல முடியவில்லை. விவாதத்தின் ஒரு கட்டத்தில் சாட்டை துரைமுருகன் அடுக்கடுக்கான டேட்டாக்களை முன்வைத்து அதிமுக காலத்து ஊழல்கள் மற்றும் வன்கொடுமை சம்பவங்களை பட்டியலிட்டார். இந்த தரவுகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பெலிக்ஸ் வெறும் புன்னகையுடனும் இதை பிறகு பேசலாம் என்ற மழுப்பலான பதில்களுடனும் காலத்தை கடத்தினார். சாட்டை துரைமுருகனின் வேகமான பேச்சிற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பெலிக்ஸ் திணறியதும், கொஞ்சம் விட்டுவிடுங்கள் என்ற தொனியில் அவர் பேசியதும் இணையத்தில் சாட்டை செய்த தரமான ரோஸ்ட் என வைரலாகி வருகிறது.